பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க. அல்லேலூயா. பூமியில நம்ம வஞ்சிக்கப்படாத இருக்க நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வஞ்சிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? கடவுளுடைய வசனத்தை விட்டுட்டு சொந்த இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு வெறும் வஞ்சிப்பு தான். அடுத்தவங்க பரவாயில்ல தம்பி, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சகோதரிய நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சகோதரன் நீ என்ன பண்ணிட்டாலும் பரவாயில்ல, எப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி சொல்றதும் வஞ்சிப்பு தான். ஏன்னா எப்படி வேணாலும் வாழுகிறதுக்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படித்தான் வாழணும், நான் சொன்ன விதத்துல தான் நீ வாழணும், நான் சொன்ன மாதிரி தான் உன் வாழ்க்கையை அமைக்கணும், இதுதான் திட்டம். அல்லேலூயா. இயேசுநாதர் சொன்ன திட்டம், நம்மளை அழைத்தது அவர் வாக்கின்படி. பிதா என்ன சொன்னாரோ அது போல நாம வாழணும் தான் இயேசுநாதர் என்ன பண்ணாரு? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். பிதாவானத்தில் நான் கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், நான் சுயமா ஒன்றும் செய்யல. பிதாவானவருக்கு நம்ம பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி மீட்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம சொந்த இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வதல்ல. இதுதான் வஞ்சிப்பு. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, நீ சபைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றதும் வஞ்சிப்பு தான். நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றதும் வஞ்சிப்பு தான். நம்மளும் சொந்தமா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், நமக்கு பிரியமானதெல்லாம் வாழ்வோம், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்றதும் வஞ்சிப்பு தான். எது வஞ்சிப்பு இல்லை அப்படின்னா வேதத்தை வாசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்க இப்படித்தான் வாழணும், இந்த முறையின்படி தான் வாழணும், என் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பாங்க. நீ உலகத்துக்குள்ள போகும்போது உலகம் உன்னை பார்த்து நீ கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா உன் பேச்சும் உன் நடவடிக்கையும் அதுக்கு சாட்சியா இருக்கும். இல்லையா? பாருங்களேன், இன்னைக்கு ஒருவனுக்கு நம்ம உதவி செய்வோம்னா அந்த உதவி பெற்றவன் சொல்லுவான், நீங்க கிறிஸ்தவர்களான்னு கேட்பான். ஏன் அப்படின்னா இயேசுநாதர் பிள்ளைகள் மட்டும்தான் இப்படி செய்வாங்க, வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே அப்படின்னுங்கிற அந்த வெளிப்பாடு உலகம் எல்லா மனுஷனுக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் எப்படி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. 33 வருஷம் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு பாருங்க. ஒரு சரித்திரத்தையே படிச்சு வாழ்ந்திருக்கிறாருங்க. கிபின்னு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதுக்கு பின் சொல்லி ஒரு சரித்திரத்தையே உலகத்துல படைத்து அங்க வைத்தவர். ஏன்னா படைத்தவர் அவர். அதனால